வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. பள்ளிக்கூடம் சொல்லித்தராத பணத்தின் பாடங்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய முக்கியமான பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோ பகுதியின் மூலமாக நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இது 14வது பகுதி. இன்றைக்கி இந்த புத்தகத்திலேருந்து முக்கியமான சில பாடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். லெசன் 30, ஜஸ்ட் சே நோ டு கிரெடிட் கார்ட்ஸ். இந்த கடன் அட்டைகள், இந்த கிரெடிட் கார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நோ சொல்லிவிடுங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அல்லது இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு பிஸ்னஸையோ இல்லை ஒரு ஜாபுக்குள்ளேயோ நீங்கள் என்ட்ராக இருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கடன் அட்டை பக்கமே தலை வச்சு படுத்துறாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு போதை, ஒரு அடிக்ஷன் மாதிரி அது உங்களை அடிமைப்படுத்திடும். ஆரம்பத்தில் இந்த காலேஜ் படிக்கும்போது அந்த வயசின் காரணமாக, அல்லது நம்ம அந்த ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஒரு 25, 26 இந்த வயசுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு தேவைகள் அல்லது நிறைய பொருட்களை வாங்கணும்னு நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக நமக்கு தேவைகள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அந்த தேவைகள் நம்முடைய சுற்றி இருக்கிற நம்முடைய சரௌண்டிங் காரணமாக உருவாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தேவைகளையெல்லாம் நான் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என் கையில் அதுக்கு போதுமான பணம் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி இப்போ தான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்னுடைய அப்பா அம்மாவையோ அல்லது என்னுடைய பார்ட் டைம் இன்கமையோ நான் சார்ந்திருப்பேன். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கிறவங்க நிறைய பேர் ஏன் இந்த கடன் அட்டையை, கிரெடிட் கார்டை நாடி போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக நமக்கு தேவையான பொருளை இஎம்ஐயில் வாங்கி போட்டுடலாம், அல்லது கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நம்ம வாங்கி போட்டுடலாம், நம்ம அதை அனுபவிக்கலாம், நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் போய் ஆரம்பித்து அது ஒரு பொருளை வாங்க ஆரம்பித்து 1, 2 ஆகி 2, 3 ஆகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத வட்டி குட்டி போட்டு அதை நம்ம கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு ஏற்படுது. ஸோ இதன் காரணமாகத்தான் இது ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா உண்மைதான். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத பயன்படுத்துகிற நபர்களை நான் நேரடியாக பார்த்துருக்கும்போது பல பேர் பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் கார்டை சரியாக பயன்படுத்த முடியாமல் இந்த போதை மாதிரி தேவைகள் ஏற்படும்போது, அல்லது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஏற்படும்போது, அல்லது அவங்களுடைய நிறைய விஷயங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதிலிருந்து மீள முடியாமல் நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. அடுத்தது லெசன் 31, ஆஃப்டர் காலேஜ் ஹேவ் அ மேக்ஸிமம் ஆஃப் ஒன்லி 1 கிரெடிட் கார்டு. நீங்கள் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ஒரே ஒரு கிரெடிட் கார்டை மட்டும் வாங்கிக்கோங்க. என்னடா அது ஆரம்பத்தில் கிரெடிட் கார்டு பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஒன்றே வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவை ஏற்பட்டால், அதாவது இந்த கிரெடிட் கார்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு, சரியாக தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உண்மையாகவே இந்த கிரெடிட் கார்டை உங்களுடைய தேவைக்கு சரியாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம், ஓவர் கான்ஃபிடென்ட் கிடையாது, தவறான நம்பிக்கை கிடையாது, சரியான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலையில் உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டில் நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரே ஒரு கிரெடிட் கார்டோடு நிப்பாட்டிக்கணும். இந்த பல கிரெடிட் கார்டு வாங்குகிற நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் பணம் கட்டணும் அப்படின்னு ஒரு டெட்லைன் வரும்போது, ஒரு தருணம் வரும்போது இன்னொரு கிரெடிட் கார்டை பயன்படுத்தி இதுக்கு கட்டிட்டு, அதை கட்டுறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டிலேருந்து பணத்தை எடுத்து கட்டி, இந்த மாதிரி மாற்றி அமைக்கிற நிறைய வேலைகளெல்லாம் செய்கிறத நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் ஒரே ஒரு கிரெடிட் கார்டோடு நீங்கள் நிப்பாட்டிக்கணும். அதுவும் நீங்கள் சரியான ஒரு நிலையில் ஃபிட்டாக இருந்தீங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் மட்டும்தான் அந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வாங்காமல் இருக்கிறது, தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படியே நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த சரியான தேதியில் கட்ட வேண்டிய பணத்தை, கட்ட வேண்டிய தொகையை நீங்கள் கட்டி அந்த ஒரு ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை, அந்த பொருளாதார ஒழுக்கத்தை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். நண்பர்களே, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்தடுத்த பாடங்களை அடுத்தடுத்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ பதிவில்
இந்த புத்தகத்தினுடைய கண்டினியூட்டியை நாம் பார்க்க இருக்கிறோம்.